நவராத்திரி 3 மற்றும் 4ஆம் நாட்களினுடைய பூஜா விதானத்தை தான் பார்க்க போகிறோம். இந்த 3 மற்றும் 4ஆம் நாட்கள்ல பார்த்தோம்னா இந்த மாலை பொழுதிலே அந்த சுவாதி நட்சத்திரம் என்பதுதான் வியாபித்து கொண்டிருக்கிறது. ஆக இந்த 2 நாட்களுமே ஒரே பூஜா விதானம் தான். அதாவது செப்டம்பர் மாதம் 24 மற்றும் 25ஆம் தேதி திருவாதிரை, சுவாதி, சதயம் ஆகிய 3மே முக்கியத்துவம் பெறுகிறது. இந்த நாட்களினுடைய தேவி யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா வைஷ்ணவி தேவி அப்படிங்கிறவ பிரதான இடத்தினை பிடிக்கிறாள். நட்சத்திர அதிபதி யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா ராகு என்கின்ற கிரகம். ஒரு மனையை எடுத்துக்கொள்ள வேண்டிய இந்த மனையிலே இருபுறமும் 2 புறமும் என்ன பண்ணணும்னா நாகங்கள் போன்று வரைந்து கொள்ள வேண்டியது. இந்த 2 நாகங்களுக்கு நடுவே பத்மம் என்று சொல்லப்படக்கூடிய தாமரை கோலத்தை போட்டுட்டு அதற்கு நடுவிலே ஒரு காமாட்சி அம்மன் விளக்கு, அதிலே நெய்யை ஊற்றி சாதாரண ஒரு பஞ்சு திரியை போட்டு கிழக்கு முகமாகவே விளக்கினை ஏற்றி வைத்து முதலிலே அந்த விளக்கிலே துர்கா தேவியை ஆவாகனம் செய்ய வேண்டியது. அதற்கு அடுத்தபடியாக அன்றைய தினத்தினுடைய தேவதையாகிய வைஷ்ணவியை நினைத்து அதற்கு அடுத்தபடியாக அந்த நட்சத்திர அதிபதியாகிய ராகுவை பிரார்த்தனை செய்து கொண்டு ஆவாகனம் செய்துவிட வேண்டியது. துளசியால் கூட அர்ச்சனை செய்யலாம். அதே மாதிரி மறுநாள் வியாழக்கிழமை நாள்ல பார்த்தோம்னா செந்தாமரை மலர்கள் சொல்றா இல்லையா, ஒரு தாமரையை கொண்டு வந்து வச்சுட்டு கூட மற்றவற்றை துளசியால கூட அர்ச்சனை பண்ணலாம். இன்றைய தினத்தினுடைய விசேஷமான நைவேத்தியம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா கருவேப்பிலை பொடி சாதம் ஒரு நாள் பண்ணுங்கோ, மறுநாள் பண்ணும் பொழுது மிளகு பொடி சாதத்தை பண்ணுங்கோ. உளுந்து தானியத்தால் செய்யப்பட்ட பக்ஷணமாகிய அந்த ஜாங்கிரியை வச்சு நைவேத்தியம் பண்ணலாம். குருவுக்கான சுண்டல் அப்படின்னு சொல்லி வரும் பொழுது புதன்கிழமை நாளன்று பச்சை பயிறு சுண்டலும், வியாழக்கிழமை நாளன்று இந்த பிரவுன் கொண்டக்கடலையும் வச்சு நைவேத்தியம் பண்ண வேண்டியது.